ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாக ஒரே ஒரு பாடல் பாடுவோம், அமர்ந்தவனமாக பாடுவோம். 31வது பாடல், துதிப்பாடல் புத்தகத்திலே 31வது பாடல், சேனையதிபன் நம் கர்த்தருக்கே 1வது 4வது கவிகளை பாடுவோம். 1வது 4வது கவிகளை நாம் பாடுவோம். செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து உடைய பரிசுத்தத்தின் நினைவு கூர்தலை கொண்டாடுங்கள். ஜெபம் செய்வோம். சமூகத்திலே வரும்படியான பாக்கியத்தையும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த ஆலய ஆராதனை முழுமையாக உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உடைய வழிநடத்தல் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை காண்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்படி இந்த ஆலய ஆராதனைகளுக்கு என்று நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். நீரை பொறுப்படுத்த வழிநடத்துவீராக. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலையிலே 18வது பாமாலை பாடுவோம். எங்கும் நிறைந்த தெய்வமே என்ற பாடல். 18வது பாமாலை 1வது 2வது கவிகளை நாம் பாடுகிறோம். 1வது 2வது கவிகளை எழுந்து நின்று நாம் பாடுகிறோம். Amen.
திருச்சபையின் பாடகர் குழு பாட நேரத்தை பொறுப்படுத்தி வழிநடத்துவார்கள். இந்த நேரத்தில் நாங்கள் ஆண்டவரை துதிப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போம். அவர் நல்லவர், நல்லவர், போதுமானவராக இருப்பதற்காக அவரை துதிப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போம். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதிகள் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ராஜா, உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்திரிக்கும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ராஜா. அவர் துதியின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவரை துதிப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் தேவனே, ஸ்தோத்திரம் ராஜா. அவர் எங்களை எவ்வளவாய் நேசித்தார், அதுக்காகவே அவரை துதிப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் தேவனே. அவருடைய அன்பு பெரியதாக இருக்குது, அதுக்காகவே அவரை துதிப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போம். அவருடைய அளவில் அன்புக்காக அவரை துதிப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போம். அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்கள் பாவங்களுக்காக அவர் இந்த உலகத்தை அனுபவித்தார், அதுக்காக அவரை துதிப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்திரிப்போம் ராஜா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எந்த நேரத்திலும் அவரை துதிக்கிறோம், அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ராஜா. உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்திரிப்போம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் தேவனே. என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் கர்த்தரை நாம் துதிப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போம், அவருடைய நாமத்துக்கு துதிகள் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிப்போம் ராஜா. இதெல்லாம் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறேன், அவர் எல்லாவற்றுக்கும் அறிந்திருக்கிறார், அதுக்காகவே அவரை துதிப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தரை துதித்து இந்த பாடலை பாடுவோம். தாவீதை போல நடனமாடி. இந்த பாடலை பாடுவோம். என்னை மறவா இயேசு மகா. என்னை மறவா இயேசு மகா.
அவரை துதிப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் தேவனே, ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நேரத்தில் நாங்கள் மனம் திரும்புவோம், கர்த்தரிடத்தில் நாங்கள் செல்வோம், அவருடைய குரலை நாங்கள் கேட்போம், அவரை துதிப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போம். அவர் அதிகம் போது நாங்கள் அவருடைய குரலை கேட்கிறது நாங்கள் கேட்கிறோமா? அவருடைய குரலை நாங்கள் கேட்கிறோமா என்று நாங்கள் கேட்டு பார்க்கிறோம். இயேசு ஒவ்வொரு நாளும் எங்களை அழைக்கிறார். அவருடைய குரலை நாங்கள் கேட்க வேண்டும். அவர் நாங்கள் சோர்ந்து போகிற நேரத்தில் தான் எங்களுக்கு பலம் தருகிறார். அவர் எங்கள் பலவீனத்தை நீக்கி எங்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் எங்கள் அரணமும் எங்கள் பலனும் எங்கள் கோச்சயமாக இருக்கிறார். அதுக்காகவே அவரை துதிப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போம், அவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்போம். எங்களை அர்ப்பணித்து வண்ணமாக இந்த பாடலை பாடுவோம். இயேசு அழைக்கிறார். பாதத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். பலருக்காக வேண்டும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் உடைய சமூகத்தில் இருக்கும் என்றால் எங்களை நீ தயவாக மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். துயரத்தினாலே கழுவி சுத்தப்படுத்தும் ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் பல தேசங்களிலே ஆண்டவரே கொரோனா நோயினாலே கஷ்டப்படுகிற பிள்ளைகள் யாவரையும் உடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாடுகளெல்லாம் எவ்வளவாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்று உமக்கு தெரியும் ஆண்டவரே. என் கிருபையாக இறங்கி இந்த நாடுகளுக்கு உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாவியாக எங்கள் மேல் கிருபையாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய நாடு மாத்திரமல்ல, மற்ற நாடுகளிலும் தேவனுடைய கிருபை இறங்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஆண்டவரே. இந்த சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீ உதவி செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாடுகளுக்கும் நீ உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரகத்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதனாலே இந்த கொரோனா நோயினாலே ஆண்டவரை தங்களை இழக்க கொடுத்த பிள்ளைகளை உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உடைய குடும்பங்களை உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவருடைய தகப்பனை தாய் இழந்திருக்கக்கூடும், பாட்டிமா தாத்தாவை இழந்திருக்கக்கூடும், கணவன் மனைவியை இழந்திருக்கக்கூடும் ஆண்டவரே. இன்னுமாக ஆண்டவரே உற்றார் உறவினர்களை இழந்திருக்கக்கூடும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் மன ஆறுதலின் தேவன் அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேர்தலையும் ஆறுதலையும் இந்த பிள்ளைகளுக்கு நீ தர வேண்டும் என்று உடைய பாதத்தில் கெஞ்சுகிறோம். இதாமை ஆற்றி தேற்றும்படியாக நாம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாக ஆண்டவரே, இந்த குவாரண்டைனில் இருக்கிற பிள்ளைகளை, தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிற பிள்ளைகளை உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும்.
தனிமையாக இருக்கும்போது என்னுடைய பிரசன்னம் பிள்ளைகளை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இவர்களை வைத்து யாரும் பிழைக்காதபடி, இவர்களை வைத்து ஆண்டவரை யாரும் ஆண்டவர் தங்களுக்கு சம்பாதிக்காதபடி ஆண்டவரை நீ பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே நீ கிருபையாக இறங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு இறங்கி அவருடைய ரிசல்ட் எல்லாம் நெகட்டிவாக வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இன்னுமாக ஆண்டவரே உடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கொரோனா நோய் இருக்கிற இடங்களில் இருக்கிற பிள்ளைகள் திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இதுதாமே எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வேறு இடத்தை பாதுகாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய சுற்றிலும் காவல் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேவதூதர்களின் காவல் அவருடைய சுற்றிலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி பாதத்தில் கெஞ்சுகிறோம். இதுதான் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஆண்டவர் இந்த தாக்கத்தில் இருந்து விடுதலை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த நோய் எங்களுடைய பிள்ளைகளை ஒட்டாதபடி இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் திருச்சபையாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தேவன் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னுமாக ஆண்டவரே எங்களுடைய திருச்சபை மக்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும். ஆண்டவரே நீ இறங்கும். ஆண்டவரே நீர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும். ஆண்டவரே அவருடைய ஆண்டவர் உணவு தேவை இருக்குமாய் ஆண்டவர் எல்லாவற்றையும் தேவன் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னுமாக ஆண்டவரே நாளில் கேட்கப்படுற செய்தி மூலமாக எங்களோடு கூட பேசும். அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே நாங்கள் கேட்டு அதன்படி ஆண்டவர் அதிலே நாங்கள் வேதத்தினுடைய அறிவை வளர்த்து கொள்ளவும் இன்னும் அதன்படி நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். முழுமையாக எங்களை தாழ்த்தி இந்த திரு சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த காணொலி காட்சியை காண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். கலக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள், சோர்வோடு கூட இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை இன்னுமாக ஆண்டவரை பலவிதமான கஷ்டங்களில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவன் உதவி செய்யும். ஆண்டவரை நோயிலே கஷ்டப்படுவார்கள் என்றால் அவர் ஒவ்வொருவருக்கும் தேவன் அவர்களை தொட்டு விடுதலை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரை நீர் இறங்கி உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீர் இறங்கி உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபையாக இருந்து உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த தேவன் எல்லாம் சாதித்து வழிநடத்தும். ஆண்டவரே நன்றி அப்பா, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வழிநடத்தும் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் சுத்தமாக ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமத்திலே செல்வதாக, பூமியை செல்வதாக. அன்றொரு ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு ஒரு குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு வாங்கி எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீவிரம் எங்களை ரட்சிக்கப்படும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னதை புரிகிறதே, ஆமென். இந்த காணொலி காட்சியின் மூலமாக இந்த ஆலய ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த ஆலய ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய ஒரே ஒரு அறிவிப்பு, தொடர் சங்கிலி ஜெபத்தை விட்டுவிடாதபடி நீங்கள் ஜெபிக்க நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதே போல குடும்ப ஜெபத்தையும் நீங்கள் தொடர்ந்து செய்யும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்தில் பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள் 27ஆம் தேதி மிஸ்டர் ஜெனிசன் ஜான்சன், 29ஆம் தேதி மிஸ்டர் விஸ்வநாத் தேவராஜ், 30ஆம் தேதி மிஸ்டர் அஜித் பின்டோ, 1ஆம் தேதி பேபி ஜூடி. இவர்கள் எல்லாரும் இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகிறார்கள். இவர்களுக்காக நாம் தலைவணங்கி பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் விசேஷமாக இந்த வாரத்தில் பிறந்த நாள் கொண்டாட போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். விசேஷமாக நாளைய ஆண்டவரே தினத்தில் பிறந்த நாள் கொண்டாட போகிற அருமையான மகன் ஜெனிசன் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபையாக அவனுக்கு இருந்து வழிநடத்தி வந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா விதமான ஆண்டவரை ஆசீர்வாதங்களை தந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த வருடத்தில் 10th பரீட்சை எழுத உதவி செய்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். விதமாக கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த புதிய வருடத்தில் பிரவேசிக்கிறதுக்கு போதும் கிருபை மகனை தாங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்னும் நேசித்து உங்களை வளர்கிறதுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே உங்கள் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே
அவனை கர்த்தர் பொறுப்படுத்தி வழிநடத்தும். அவரை சார்ந்திருக்கிற அம்மா அப்பா ஆண்டவரே சகோதரிகள் யாவரையும் பாதத்தில் தருகிறேன். அவர்களையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. ஆண்டவரை 29ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாட போகிற விஸ்வநாத்துக்காக நாம் ஜெபிக்கிறோம். அவரை நீர் ஆசீர்வதியும். கர்த்தர் கிருபையாக இருந்திருக்கிறேன், வழி நடத்தி இருக்கிறேன். ஆண்டவரை உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவருடைய பிரசனத்தை வழிநடத்துவதற்கு மனோடு கூட இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம். பாதுகாப்புடைய மனோடு கூட இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழிநடத்தும். அவருடைய மனதில் இருக்கிற எல்லா காரியங்களும் இந்த புதிய வருடத்தில் தேவன் தர வேண்டும் என்று சொல்லி இந்த பாதத்தில் கெஞ்சுகிற ஆண்டவரை நீர்தான் அவனை பொறுப்படுத்தி வழிநடத்தும். அவரை சார்ந்திருக்கிற அண்ணன் அப்பா அம்மா ஆண்டவரை சகோதரிகள் யாவரையும் பாதத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லியிருக்கிறேன். அவர்களையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. ஆண்டவரை 30ஆம் தேதி கொண்டாட போகிற சஜித்துக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவருடைய மகனுடைய வாழ்க்கையில் கற்று செய்திருக்கிற நண்பர்களுக்காய் ஸ்தோத்திரம், கொடுத்திருக்கிற வேலைக்காய் உங்களுக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரை ஊருக்கு போயிருக்கும் போது உடைய கிருபை தங்கட்டும். குறித்த இடத்துல இந்த இடத்துல வந்து சேர்வதற்கு உதவி செய்யும். ஆண்டவரை உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவனுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்தி வழிநடத்துவீராக. அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அவர்களையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல 1ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாட போகிற பேபி ஜூலித்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சிறு மகளுக்கு நீர் கொடுத்திருக்கிற எல்லா விதமான ஆண்டவரே ஆசீர்வாதங்களுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், வழிநடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே மகள் வளரும்போது வேண்டிய கிருபைகளை தாரும். ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உண்மை அதிகமாக நேசித்து சிறுவர்களிருந்தே வளர்வதற்கு உதவி செய்யும். உங்களை சார்ந்திருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளையும் இந்த பாதத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லிக்கிறேன். ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நம்ம சொல்லிக்கிறோம். ஸ்தோத்திரத்தாலே ஸ்தோத்திரமானவரே இந்த சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஸ்தோத்திரமானவரே, ஸ்தோத்திரத்தாலே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரமானவரே இந்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லிக்கிறோம். இவர்கள் எல்லாரையும் பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய கரங்களோடு கூட இருந்து பிள்ளைகளை வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் இப்பொழுது தியானத்துக்கு கடந்து செல்கிறோம். அது தியானத்துக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக தலை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது அவருடைய உதவிக்காய் நாம் வேண்டி இருக்கிறோம். இந்த பகுதியை நாம் தியானம் செய்யும்போது ஆண்டவர்களோடு கூட இயேசுவை சொல்லி சொல்லிக்கிறோம். வேறு எந்த இடங்களும் எங்களுக்கு வந்து எடுத்துக்கூடாதபடி ஒரு மனதோடு உங்கள் வார்த்தையை கவனிக்க உதவி செய்யும். இந்த நேரம் முழுவதும் பொறுப்படுத்தி வழிநடத்த சொல்லிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்லிக்கிறோம். இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் இந்த மாதம் முழுவதும் இந்த கருத்தின் அடிப்படையில் தியானம் செய்வோம். சப்போர்ட்ஸ் டுவர்ட்ஸ் சால்வேஷன், ரட்சிப்புக்கு நேரான ஆதரவுகள் என்ற கருத்தின் அடிப்படையில் நாம் தியானம் செய்கிறோம். இந்த நாளிலே மத்திய எழுதின நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் 1 முதல் 13 அடங்கிய பகுதியில் இருக்கிற வசனங்களின் அடிப்படையிலே நாம் தியானத்தை அமைக்கிறோம். கருத்து வசனமாக வசனம் 13 இருக்கிறது கருத்து வசனமாக. ஆகையினாலே இன்றைக்கு தலைப்பு ஸ்டாண்டிங் firm to the end will be saved. Standing firm to the end will be saved. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இது இந்த நாம் தொடர்ச்சியாக கேட்கிற செய்தியிலே கடைசி செய்தியாக நாம் இந்த வாரத்திலே நாம் கேட்கிறோம். ஒரு சில கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இந்த எண்ணம் இருக்கிறது. என்னவென்றால், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நாம் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷத்தின் மூலமாக பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இவ்விதமாக ஏற்றுக்கொண்டிருக்கும் போது அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். அது மாத்திரமல்ல, பரலோகத்தின் பிரஜையாக நாம் மாறிவிடுகிறோம். இவ்விதமாக மாறின நமக்கு நாம் பாவத்திற்குள் கடந்து சென்றாலும் அந்த பாவம் நம்மை ஒன்றும் செய்யாது. தொடர்ச்சியாக நாம் நித்தியத்திற்குள் போவதற்கு நமக்கு அனுமதி சீட்டு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகையினாலே இந்த பாவத்து நிமித்தமாக தேவன் நம்மை தண்டிக்க மாட்டார், நித்தியத்தை நமக்கு தராமல் இருக்க மாட்டார் என்ற ஒரு எண்ணம் மனதிலே ஒரு சிலருக்கு இருக்கிறது. அதை ஒரு சில திருச்சபைகளும் போதனையாக போதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த எண்ணம் வேதத்திற்கு உகந்தது அல்ல. நான் ஆண்டவருக்குள்ளாக மாற்றப்படுகிறேன், பரிசுத்தவனாக மாற்றப்படுகிறேன், மறுபடியும் பாவத்திற்குள் நான் இருப்பேன் என்றால் நான் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது என்பதுதான் வேதத்தில் வருகிற கருத்து.
ஒருவேளை நாம் இந்த உதாரணத்தை சொல்ல முடியும். நாம் ஒரு கோர்ஸ் பண்ணுகிறோம் அல்லது டிகிரி கோர்ஸ் பண்ணும்போது முதலாவது நாம் அந்த காலேஜில் சேர்கிறோம், அட்மிஷன் நமக்கு கொடுக்குறாங்க. அது ரட்சிப்புக்குள்ளாக போகிற ஒரு நிலையாக நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டாவது, அங்கே நான் 3 வருடம் நான் படிக்கிறேன். 3 வருடம் படிக்கும் போது முடித்த பிற்பாடு அவர்கள் எனக்கு சான்றிதழ் தருகிறார்கள். இந்த படித்து கொண்டிருக்கிற நாட்கள் என் வாழ்நாட்கள். ரட்சிப்பு எப்பொழுது என்னில் ஆரம்பிக்கிறதோ அதிலிருந்து நான் முடிக்கும் வரைக்கும், இந்த ஓட்டத்தை முடிக்கும் வரைக்கும் இருக்கிற நாட்களாக அது கருதப்படுகிறது. பரீட்சை இருக்கிறது, இன்னுமாக ஒரு சில சோதனைகள் வைக்கிறார்கள், இன்னும் நாம் ஆசிரியரை பெரியப்படுத்த வேண்டும், காலேஜினுடைய எல்லா ரிக்குவயர்மெண்ட்ஸின் தேவைகளையும் நாம் பூர்த்தி செய்ய வேண்டும். இவ்விதமாக செய்த பிற்பாடு தான் நமக்கு என்ன கொடுக்கிறார்கள்? சர்டிஃபிகேட் கொடுக்கிறார்கள். அதே போல ரட்சிப்பின் பணி நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது தொடங்குகிறது. அதற்கு பிறகு அந்த ரட்சிப்பின் வாழ்க்கையில ஆண்டவரோடு கூட சேர்ந்து நாம் வாழ வேண்டும், ஆண்டவரோடு கூட கோஆபரேட் பண்ண வேண்டும். அப்படி பண்ணின பிற்பாடு நாம் என்றைக்கு இருக்கிறோமோ அன்றைக்கு தான் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கப்படுகிறது. என்றைக்கு இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்கிறோமோ அன்றைக்கு தான் அந்த சர்டிஃபிகேட் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த ரட்சிப்பும் நம்மிலே முடிவடைகிறது. இதுதான் வேதத்தின் உண்மை. ஆகையினாலே தான் பவுலடியார் சொன்னார், நீங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களுடைய ரட்சிப்பை நிறைவேற்ற பிரயாசப்படுங்கள், ஆண்டவரோடு கூட சேர்ந்தீர்கள் என்கிற ஒரு அர்த்தத்தோடு கூட போன வாரத்திலே நாம் தியானம் செய்தோம். வாசிக்க கேட்ட இந்த பகுதியாகிய அந்த தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட பகுதியிலே மத்திய 24வது அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள் அடங்கிய பகுதியிலே இச்சூழ்நிலையை குறித்து நாம் பார்ப்போம்னால், இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சீடர்கள் வந்து கடைசி நாட்கள் எப்பொழுது வரும், எங்கே அதனுடைய அறிகுறிகள் என்ன என்பதை குறித்து கேட்கிறார்கள். அப்படி கேட்கும்போது ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அவர் ஒலிவ மலையில இருந்து கொண்டு இதை பேசிக் கொண்டிருக்கிறார். சீடர்களுக்கு மாத்திரம் இந்த செய்தி கொடுக்கப்படுகிறதாக நாம் வேதத்திலிருந்து அறிகிறோம். அவர் சொல்லுகிறார், ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடி நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அப்படி என்றால் நம்மை வஞ்சிக்கிறவர்கள் யார் என்பதையும் அந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்து விளக்குகிறார். நான் யாரெல்லாம் நம்மை வஞ்சிக்கக்கூடும் என்று சொல்லி, கள்ள தீர்க்கதரிசிகள் அந்த அந்தி கிறிஸ்து நம்மை வஞ்சிக்கக்கூடும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். யுத்தங்களை குறித்த செய்திகளை நீங்கள் கேள்விப்படுவீர்கள் என்று சொல்கிறார். பஞ்சங்களும் நிலநடுக்கங்களும் ஏற்படும் என்று சொல்கிறார். துன்பங்களும் உங்களுக்கு வரும், கொலை செய்ய முயற்சிப்பவார்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாக உங்களை துன்புறுத்துவார்கள், கொலை செய்ய முயற்சிப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அநேகர் உங்களை காட்டி கொடுப்பார்கள், அநேகர் உங்களை வெறுப்பார்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். இன்னுமாக துன்மார்க்கம் அல்லது அநீதி உலகத்தில் அதிகரிக்கும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். இன்னுமாக அன்பு தணிந்து போகும், மக்களிடையே காணப்படுகிற அன்பு, ஒருவருக்கு சகோதர சிநேகம் குறைந்து போகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இதையெல்லாம் சொல்லிவிட்டு தான் 12வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று அவர் அங்கே சொல்கிறார். இதே வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 22வது வசனத்தில் இருக்கிறது. அங்கே சூழ்நிலையை பார்க்கும் என்றால் துன்பத்தை குறித்தும் இன்னுமாக காட்டி கொடுத்ததை குறித்தும் ஆண்டவர் பேசுகிறார். அதில் மத்தியிலும் நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள் என்றால், நீங்கள் நிலை நிற்பீர்கள் என்றால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அங்கேயும் சீஷர்களுக்கு ஆண்டவர் அந்த இடத்துல போதிக்கிறார். நாம் ஒரு சில வசனங்களை இந்த நாளிலே நாம் வேதத்திலிருந்து எடுத்து அந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு மேலோட்டமாக பார்க்கும்போது நித்திய ரட்சிப்பு பாவம் செய்தாலும் கிடைக்கும் என்கிற எண்ணத்தை வெளிப்படுத்துகிறது போன்ற ஒரு எண்ணம், தோற்றத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வசனங்களை நாம் எடுத்து அதை நாம் ஆராய்ச்சி செய்வோம். அது எந்த ஒரு பின்னணியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் ஆராய்ச்சி செய்வோம். முதலாவதாக pronouncement for eternal salvation, நித்திய ரட்சிப்புக்கான பிரகடனம் அல்லது வார்த்தைகள். யோவான் 12:47 நாம் வாசிப்போம் என்றால், நான் உலகத்தை நியாயந்தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். அங்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உலகத்தை நியாயந்தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன் என்று சொல்கிறார். இது யாருக்கு சொல்லப்பட்டது என்று சொல்லி நாம் தியானம் செய்வோம் என்றால், இது முதலாவதாக ஒரு வாக்குத்தத்தம் கிடையாது, ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் கிடையாது. ஆனால் இது உற்சாகப்படுத்துகிற ஒரு வார்த்தை, மக்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்டாக உற்சாகப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக அங்கே இயேசு கிறிஸ்து பேசுகிறார். இந்த வார்த்தை, இயேசு கிறிஸ்து ரட்சகராக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார்.
அதை குறித்து அவர் சொல்கிறார். ரட்சகராக உலகத்திற்கு வந்திருக்கிற இயேசு கிறிஸ்து நான் ரட்சிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆனால் இது அவர் கடைசியாக வருகை தர இருக்கிற அந்த கடைசி நாளில் வருகையை குறித்து இங்கே பேசவில்லை. அந்த கடைசி நாட்களிலே நான் உங்களை நான் ரட்சிப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தமாக அங்கே கொடுக்கப்படவில்லை. ஆனால் இனிமேல் ஆண்டவர் கடைசியாக வரும்போது நியாயாதிபதியாக இந்த உலகத்திற்கு வருவார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ரோமர் 5வது அதிகாரம் 9வது 10வது வசனங்களை வாசிக்கும் போது அங்கே விதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இது 10வது வசனத்துல நாம் பார்க்கும்போது ஒப்புரவாக்கப்பட்ட பின், அந்த பின்னுங்கிற வார்த்தையை நாம் நோட் பண்ண வேண்டும். ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இது ரட்சிக்கப்பட்ட பின் உள்ள ஒரு அனுபவத்தை குறித்து அங்கே பேசப்படுகிறதாக நமக்கு காட்சி அளிக்கிறது. அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இங்கேயும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இது கேரண்டியாக கொடுக்கப்படவில்லை. ஆனால் பாவத்தில் இருக்கக்கூடிய ரட்சிக்கப்பட்ட பின் பாவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அது கொடுக்கப்படுகிற ஒரு வசனமாக கொடுக்கப்படவில்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் கோபாக்கினையிலிருந்து தப்புவிப்பார் என்ற ஒரு அர்த்தத்தோடு கூட அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 15வது வசனத்துல அங்கே விதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனும் ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். இது ஒரு ஊழியக்காரர்களை குறித்து பேசுகிற ஒரு பகுதி. இங்கே நாம் இதை ஆராய்ச்சி செய்யும் போது சூழ்நிலையை பார்க்கும்போது வசனம் 8 சொல்லுகிறது, ஒவ்வொருவருடைய கிரியைக்கு தக்கதாக பலன் கொடுக்கப்படும் என்று சொல்லி இந்த வசனம் 8 வாசிக்கிறோம். வசனம் 10 மிகவும் கவனத்தோடு ஒவ்வொருவரும் நாம் நம்முடைய வேலையை செய்ய வேண்டும் அல்லது கட்ட வேண்டும் என்று சொல்லி அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வசனம் 12 இயேசு கிறிஸ்துவினுடைய அடித்தளத்தில் அல்லது இயேசு கிறிஸ்துவை கொண்டு இயேசு கிறிஸ்துவின் மீது அவர்கள் நாம் ஒவ்வொருவரும் கட்ட வேண்டும், அவ்விதமாக கட்டியிருக்கிறார்கள் என்று சொல்லி அதை எவ்விதமாக கட்ட வேண்டும் என்றால் தங்கத்தினாலோ வெள்ளியினாலோ அல்லது வெளியேறப்பட்ட கற்களினாலோ அல்லது மரங்களினாலோ அல்லது புல் போன்றவைகளை வைத்து கட்டுவதை குறித்தும் அந்த பகுதி பேசுகிறது. நாம் இயேசு கிறிஸ்துவின் மீது கட்டுகிற ஊழியக்காரனை குறித்து பேசுகிறது. இந்த ஊழியக்காரனுடைய நிலைமை என்ன என்பதை குறித்து வசனம் 13 நாம் மொழிமாக வாசிக்கிறோம். ஒரு நாள் வரும், அந்த நாளிலே தேவனுடைய அவனவனுடைய செயல்கள் எல்லாம் வெளியரங்கமாக இருக்கும், அவனுடைய வெளியரங்கமான செயல்களை அக்னி சோதிக்கும் என்று சொல்லி அந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். அந்த அக்னி என்று சொல்லுவது தேவனுடைய வார்த்தைகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அக்னி ஒவ்வொருவருடைய வேலையை சோதிக்கும். ஒருவன் செய்த வேலையை குறித்து வேலையை அது சோதிக்கும் என்று சொல்லி இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனிதன் யார் என்று சொல்லி நாம் சிறிது நாம் யோசித்து பார்ப்போம் என்றால், ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற மனிதன், ஆனால் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற மனிதன், ரொம்ப கவனத்தோடு கூட ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற ஒரு மனிதன், அவன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் தன்னுடைய இறையியல் கருத்திலே அவன் வேறுபட்டவனாக காணப்படுகிறான். தன்னுடைய இறையியல் மனக்கருத்திலே ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற காரியங்களிலே சற்று மாறுபட்டவனாக அவன் காட்சி அளிக்கிறான். ஆகினாலே அவன் கட்டுகிறது எல்லாமே வைக்கோல் அல்லது புல்லை வைத்து கட்டுகிறதுக்கு ஒப்பாக கருதப்படுகிறது. அவனை அக்னி சோதிக்கும் போது அவனுக்குள்ளாக காணப்பட்ட தியாலஜிக்கல் எரர்ஸ், இறையியல் கருத்தினுடைய தவறுகள், இன்னும் நிலையற்ற தன்மை, இன்னும் இவைகளெல்லாம் ஆண்டுடைய சம்பத்துக்கு வரும்போது அது நிற்பது இல்லை. ஏனென்றால்
ஆண்டவரை பின்பற்றினாலும் சுவிசேஷத்திற்குரிய உண்மையின்படி பிரசங்கம் செய்யாததுனாலே இவைகள் எல்லாம் நிற்பதில்லை. ஆனால் இவர் இதை வேணும் என்று செய்யவில்லை. ஆண்டவருடைய வார்த்தையை வீணாக பரப்ப வேண்டும் இல்லை தவறாக பரப்ப வேண்டும் என்று அவர் வேண்டும் என்றே செய்யவில்லை. ஆகையினாலே இவருக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். இந்த மனிதனுக்கு மன்னிக்கப்படும். ஏனென்றால் அறியாமையினாலே செய்ததுனால், வேண்டுமென்று பெருமையினாலோ அல்லது விவாதத்தினாலோ அவர் செய்யாமல் அறியாமலே செய்ததுனாலே இவருக்கு மன்னிப்பு கிடைக்கும். ஆனால் அப்படி மன்னிப்பு கிடைக்கிறது கூட இவர் அக்னியினாய் கடந்து செல்வது போல ஒரு நிலைமையில இருப்பார். அப்படி என்றால் என்ன? அதனுடைய பொருள் என்ன? ஒரு மனிதன் அக்னியின் வழியாக கடந்து சென்றால் அவன் உடல் முழுவதும் கருகி அவன் ஒரு அவலட்சண தோற்றமுடைய ஒரு மனிதனாக இருப்பான். அதுதான் அவர் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். அவிதமான ஒரு காட்சி அளிப்பான், ஆனால் அவனுடைய ஆத்மா ரட்சிக்கப்படும். ஏனென்றால் அவனுக்குள்ளாக இருந்த ஒரு நல்ல எண்ணம், ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என்ற துடிப்பு, இவைகள் எல்லாம் இருந்தது. ஆனால் அவனால் என்ன செய்ய முடியவில்லை? ஆண்டவரை பற்றி ஒழுங்காக செய்ய முடியவில்லை. இதற்கு காரணம் அறியாமை. ஆனால் இதை சொல்லவில்லை. பாவத்திலே இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு ஊழியம் செய்திருக்கிற மனிதன் என்று சொல்லி இங்கே சொல்லப்படவில்லை. அப்படி சொல்லப்படுகிறவனுக்கு அவன் ரட்சிப்பு கிடைக்கும், அவனுடைய ஆத்மாவுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று சொல்லி இந்த பகுதியிலே சொல்லப்படவில்லை. ஆகையினாலே இந்த வசனம் இவ்விதமான ஒரு கருத்துள்ள ஒரு வசனமாக இருக்கிறது. இன்னும் 1 கொரிந்தியர் 5:5 நாம் வாசிப்பதற்கு சூழ்நிலையை குறித்து நாம் யோசித்தோம் என்றால், அவர் விபச்சாரத்தை குறித்து அந்த இடத்துல பேசுகிறார். ஒரு தகப்பனுடைய மனைவியை வைத்திருப்பவர்களை குறித்து பேசுகிறார். மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லி அவர் எழுதுகிறார் 1ஆம் வசனத்தில். இப்படிப்பட்ட மனிதனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், அதை நான் வாசிக்கிறேன். அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். அவருடைய சொல்கிறார், நான் தீர்ப்பு செய்கிறேன். இது நம்மளுடைய திருச்சபையினுடைய சூழ்நிலையிலே நாம் வைத்து பார்ப்போம் என்றால், அவருடைய கொருந்து திருச்சபைக்கு எழுதினார். இப்படிப்பட்ட மனிதன் திருச்சபையில் இருக்கும்போது அவனை நீங்கள் திருச்சபையை விட்டு நீக்கிவிட வேண்டும், அவனோடு கூட உறவு வைக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் என்ன சொல்கிறார்? நான் அவனுக்கு விதமாக சொல்கிறேன் என்று சொல்கிறார். இது பவுலடியாருடைய தனிப்பட்ட தீர்ப்பு, பவுலடியாருடைய தனிப்பட்ட விளக்கம். அவர் என்ன சொல்கிறார்? பிசாசுக்கு அவனை ஒப்பு கொடுத்து விடுங்கள், சாத்தானுக்கு அவனை ஒப்பு கொடுத்து விடுங்கள் அதை சொல்லுகிறார். அது எதற்காக? நாம் யோபுடைய நிகழ்ச்சி குறித்து வாசிக்கிறோம். சாத்தான் யோபுவிடத்தில் வந்து அவனை வாதித்தான். அவர் அந்த வாதிப்பினாலே மிகவும் கஷ்டப்பட்டார். அதே போல இந்த மனிதனும் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற கஷ்டத்தினாலே மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ளாக வர முடியும் என்பதாக பவுலடியார் கருதுகிறார். ஆகையினாலே அவர் சொல்கிறார், இது ஒரு கோபத்தின் வார்த்தை, இது ஒரு சந்தோஷத்தின் வார்த்தை கிடையாது, இது அதிருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக பவுலடியார் பேசுகிறார். ஆகையினால்தான் திருச்சபையை நீங்கள் குறித்து ஒன்றுமே அவர் பேசவில்லை, நான் தீர்ப்பு செய்கிறேன் என்று சொல்லி அவர் அந்த இடத்துல என்ன செய்கிறார்? பேசுகிறார். இன்னும் அதே போன்ற கருத்து 1 தீமோத்தேயு 1:20 இருக்கிறது. இமேனேயஸ், அலெக்சாண்டர் இவர்களையும் நான் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி பவுலடியார் அந்த இடத்துலையும் அமிதமாக பேசுகிறார். கோபத்தில் பேசும்போது அவர்களை நான் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். அவருடைய அர்த்தம் என்ன? எப்படியாவது அவர்கள் திருந்த வேண்டும், அதுதான் பவுலடியார் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஆகையினாலே இதை திருச்சபையில் இந்த கடிதம் கடிதத்தை திருச்சபையில் வாசிக்கும் போது அங்கே பாவம் செய்து கொண்டிருக்கிற சிலர் இதை கேட்கும் போது மனம் திரும்புவதற்கு வாய்ப்பாக அமையும். ஆகையினால்தான் அவர் சொல்கிறார், நான் தீர்ப்பு செய்கிறேன் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். இன்னும் ஒரு சில வசனங்களை குறித்து நாம் வேதத்திலிருந்து வாசிப்போம் என்றால், இன்னொரு நிகழ்ச்சியும் நாம் வேதத்தில் நாம் அறிகிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆவது அதிகாரம் 24-27 வசனங்களை அடங்கிய பகுதியிலே 2 பேர் வீடு கட்டுகிறார்கள். புத்தியுள்ளவன் புத்தி இல்லாதவன். புத்தி இல்லாதவன் மனைவியை கட்டுகிறான். அவனுக்கு கஷ்டம், அந்த மழை வெள்ளம் வரும்போது அது அழிக்கப்படுகிறது. அப்படி என்றால் ஞானத்தோடு கூட அவன் கட்டவில்லை. ஒரு காமன் பர்சனை பற்றி பேசுகிறது. ஊழியக்காரர்களை குறித்து எடுத்துக்கொள்ளலாம்.
சாதாரண மனிதனை குறித்தும் எடுத்துக்கொள்ளலாம். அவன் சரியாக அவன் கட்டாததுனாலே அது அழிக்கப்படுகிறது. இதே போல நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவருக்கு உகந்ததாக இல்லை என்றால் அது நிலை நிற்காது என்பதை நாம் இருந்து அறிந்து கொள்கிறோம். நமக்கு ரட்சிப்பு என்பது நிலையாக கொடுக்கப்பட்ட ஒரு சர்டிபிகேட் அல்ல. ரட்சிப்பு என்பது நாம் சாகும் வரைக்கும் அதை நிறைவேற்ற தேவனுடைய உதவியோடு கூட நிறைவேற்ற பாடுபட வேண்டும் என்பதுதான் வேதத்தின் உண்மை. இரண்டாவதாக நாம் ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். நித்திய ரட்சிப்பிலிருந்து பிரிக்கும் புள்ளிகள், பாயிண்ட்ஸ் that can pull out eternal salvation. நம்மை நித்திய அந்த ரட்சிப்பிலிருந்து பிரிக்கக்கூடிய ஒரு சில காரியங்களை வேதம் பேசுகிறது. ஒன்று மத்தேயு 16:25 நாம் வாசிக்கிறோம். இந்த உலகத்தை தன்னை நேசித்து தன்னை காக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவனும் நித்தியத்தை இழந்து விடுவான். அது இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அது இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப், அல்லது நாம் ஆண்டவரை மையப்படுத்தி வாழாதபடி உலகத்தை மையப்படுத்தி வாழும்போது நான் பிழைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும்போது நான் கண்டிப்பாக நித்தியத்தை இழந்து விடுவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறார். இன்னுமாக மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் 27வது வசனத்துல அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவன் அவனுக்கு பதிலளிப்பார் என்று சொல்லி அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஒவ்வொருடைய கிரியைக்கு தக்கதாக பலன் கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திலே பேசுகிறார். ஆகையினாலே கண்டிப்பாக நாம் நித்திய ரட்சிப்பை நிறைவேற்ற வேண்டும், நம்மிலே ஆண்டவருடைய உதவியோடு கூட நிறைவேற்ற வேண்டும் என்று நமக்கு வேதம் சொல்கிறது. இன்னும் எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் அவர் எழுதும்போது இஸ்ரவேலருடைய உதாரணத்தை குறித்து பேசுகிறார். இவர்கள் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருந்த அந்த டே ஆஃப் ரெஸ்ட், அந்த ஓய்வுக்குள்ளாக இவர்கள் பிரவேசிக்கவில்லை. அதே போல அதை சொல்லிவிட்டு அதே போல இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களை குறித்து பேசும்போது நீங்களும் கீழ்ப்படியாமையினாலே நித்திய ஜீவனை இழந்து போகாதீர்கள் என்று சொல்லி எபிரேயர் 4:11 அவர் பேசினார். அப்படி என்றால் எந்த ஒரு பாவமும் நம்மை நித்தியத்திலிருந்து நம்மை விலக்கி விடுவதற்கு அது காரணமாக அமையும். அதைத்தான் வேதம் பல இடங்களிலே இன்னும் சொல்கிறது. அதை குறித்து பல இடங்களிலே பவுலடியார் பேசுகிறார், இயேசு கிறிஸ்து பேசுகிறார். இவர்களெல்லாம் இருப்பவர்களெல்லாம் பரலோகத்தின் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே விபச்சாரம், இன்னுமாக தன்னை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, பணம், இன்னும் மற்றவர்களுக்கு உதவி செய்யாமை, அல்லது எந்த விதமான ஒரு கீழ்ப்படிதல், எவ்விதமான ஒரு கீழ்ப்படியாமையும் ஆண்டவரிடத்தில் இருந்து பிரிக்கக்கூடிய கீழ்ப்படியாமையும் இருக்கும் என்றால் கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியாது. நித்திய ரட்சிப்பு நமக்குள்ளாக நிறைவேறாது. அதை நாம் அறிந்திருக்க வேண்டும். மூன்றாவதாக ஒரு சில காரியங்களை சொல்லி நான் படிக்க விரும்புகிறேன். நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள பிரதிபலிக்கும் புள்ளிகள், points to ponder to pick up eternal salvation. பவுலடியார் 2 தீமோத்தேயு 4:7 சொல்லும் போது அவர் விதமாக சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். என்ன நல்ல போராட்டத்தை அவர் போராடினார்? I fought the good fight என்று சொல்கிறார். என்ன ஒரு வார் பண்ணினார் அப்படின்றால் வாழ்க்கை முழுவதும் ரட்சிப்பிற்குள்ளாக வந்த பிறகு வாழ்க்கை முழுவதும் போராடி கொண்டிருக்கிறார். அதை குறித்து அவர் பேசுகிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அப்படின்றால் ரட்சிப்பின் ஓட்டத்தை முடித்தேன், நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆண்டவர் கொடுத்த அல்லது ஆண்டவர் வைத்திருந்த விசுவாசத்தை கடைசி மட்டும் நான் காத்துக்கொண்டேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்படி நான் செய்வது மாத்திரமே அவருக்கு ஜீவ கிரீடம் அவருக்கு கிடைக்கும் என்று சொல்லி அந்த பகுதியில் பேசுகிறார். இது 1 தீமோத்தேயு 4:16 அவர் விதமாக சொல்லுகிறார். தீமோத்தேயுக்கு ஆலோசனை எழுதும்போது, உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு, இப்படி செய்வாயா உன்னையும் உன் உபதேசத்தை கேட்கிறவர்களையும் நீ ரட்சித்துக் கொள்வாய். 2 விதமான காரியத்தை சொல்லுகிறார். நீ உபதேசத்தில் பண்ணுகிற அதே உபதேசத்தில் நிலைத்திரு. அப்படி இருக்கும்போது உன்னையும் உன்னை கேட்கிறவர்களையும் நீ ரட்சித்துக் கொள்வாய் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த இடத்திலையும் எந்த விதமான நித்திய ரட்சிப்பை குறித்து சர்டிபிகேட் அங்கே நமக்கு எந்த விதமான சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டதாக இங்கே நாம் வாசிக்கவில்லை. ரட்சிப்பின் வாழ்க்கையை நாம் ஏற்கனவே சொன்னது போல நாம் தொடங்கி இருக்கிறோம்.
அதை தொடர்ச்சியாக நிறைவேற்றுவதற்கு ஆண்டவருடைய உதவியை நாம் நாட வேண்டும். அவர் நமக்கு உதவி செய்வார். அந்த ரட்சிப்பு முடிவடை வரைக்கும் அவரோடு கூட நாம் இணைந்து வேலை செய்யும் போது அந்த ரட்சிப்பை நம்மிலே நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். அதனால ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவருடைய உதவியை நாம் தேடுவோம். ஆண்டவர் அப்படி தேடி அவரை சார்ந்திருக்கும் போது நித்திய ரட்சிப்பு நமக்கு நிறைவேறிக் கொண்டே இருக்கும். என்றைக்கு அவரிடத்தில் நாம் பெறுகிறோமோ அன்றைக்கு கண்டிப்பாக நாம் நித்திய ரட்சிப்பை இழக்க அது நேரிடுவதாக அமையும். ஆகையினாலே தேவனை சார்ந்திருப்போம். தேவனை சார்ந்து நாம் வாழும்போது, அவருடைய உதவியை நாடி வாழும்போது கண்டிப்பாக இந்த நித்திய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் தாமே துவசமே நமக்கு என்று ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். இப்பொழுது நாம் யாரும் எழுந்து நின்று பாமாலையிலே 326வது பாமாலை பாடுவோம். ரட்சா பெருமானை பாரும் புண்ணிய பாதமட்டினோம் என்ற பாடல் 326வது பாடல். 1வது 4வது கவிகளை நாம் பாடுவோம். அவர் எழுந்து நின்று பாடுவோம். பலருக்காக விண்ணப்பம் செய்ய எங்களுக்கு கிருபை தந்தீர். இந்த வார்த்தையை கேட்க எங்களுக்கு கிருபை தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த ஆலய ஆராதனையை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் நீர் ஆசீர்வதியும். அவருடைய குறைவுகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நித்திய ரட்சிப்பு நாம் தேவனோடு கூட இணைந்திருக்கும் போது மாத்திரமே நடைபெறுகிறது என்பதை என்னுடைய வாழ்க்கையில் இந்த நாளில் கற்றுக்கொள்ள நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அதை என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஆண்டவரை நினைவுபடுத்தி மோடு கூட சார்ந்திருக்க நீ சொல்கிற எல்லா காரியத்திற்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சொல்லிக்கிறோம். உடைய சமூகத்தில் எங்களை தாண்டி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி. தொடர்ந்து உடைய கிருபைக்குள்ளாக மூடி எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர்.
செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோட போக கடவோம். தயவு செய்து அமருங்கள். ஆண்டவர் ஒருவரையும் ஆசீர்வதிப்பார்.